உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரமணி இந்த தடவை கவிதை எழுதலையான்னு கேட்கணும்னு நினைச்சேன். அது நானும் விட்டுட்டேன், அதுவும் தவறி போயிடுச்சு. வருத்தப்படுகிறோம். கவியரங்கத்தை நிறைவு செய்ய இறுதியாக என்னுடைய கவிதை. நான் அன்பில் நெகிழ்பவன், அழகில் மயங்குபவன், அநீதி கண்டால் வெதும்புபவன், அனுசரணை கண்டால் உருகுபவன், தமிழள்ளி பருகுபவன், தமிழ் தேரில் மூழ்குபவன், தரணி எங்கும் அமைதி சூழ வேண்டுதலில் ஆளுபவன், ஆத்மார்த்த நேசன் நான், ஐயமர பழகுவதில் சீசர் நான், தெளிவான பேச்சில் கவிதாசன் நான், இனமாய் படரும் என் பாசம்தான். நட்பென்றால் உவகை கொள்வேன், நல்ல உறவென்றால் மகிழ்ச்சி கொள்வேன், உதவி செய்ய உந்துதல் கொள்வேன், உற்றார் துயருற்றால் பங்கு கொள்வேன், அனைத்தையும் நம்பும் அப்பாவியும் இல்லை, நம்பிக்கையே கொள்ளா மாப்பாவியும் இல்லை, ஆளை எடை போட்டு அளவோடும் பழகுவேன், எண்ணம் தூயதென்றால் அளவின்றியும் நெருங்குவேன், இந்தியா வல்லரசாகும் இருமாப்பு எனக்கு, இந்தியாவின் அவலம் கண்டு வெறுப்பும் உண்டெனக்கு, இளைஞர் சமுதாயம் ஒன்றிணைந்தால் இணையில்லா சாதனை புரியலாம் காலத்தின் கணக்கு, இதயங்கள் தூய்மையானால் இல்லையே ஒரு பிணக்கு, சுயநலக்காரர் எனில் எனக்கோ ஒவ்வாமை, பொதுநலவாதி எனில் உண்டே நற்பெருமை, பொது வாழ்வில் மதிப்போமே அனைத்திலும் நேர்மை, நல்லதொரு குடும்பம் எனது உண்டு பெருமை, நல்ல மனிதர் கண்டால் உள்ளம் நெகிழ்வேன், நயவஞ்சகர் என்றாலோ நெஞ்சம் குமைவேன், தூயவர் நெஞ்சத்துள் உறைவே விளைவேன், தொண்டாற்றும் வல்லோரை என்றும் புகழ்வேன், நன்றி என்றும் நான் மறவேன், அன்பை மட்டுமே நான் தொடர்வேன், நல்லோர் வாழ்த்தில் மனம் நிறைவேன், எல்லோர் மனம் வெல்ல என்றும் என் பணி தொடர்வேன். நன்றி. நிறைவு கவிதை என்னது என்று சொன்னேன். ஆனால் அதையும் தாண்டி ஒரு புதிய கவிஞர் இங்கே வருகிறார், திரு சந்தோஷ் அவர்.